அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இட்ஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டு முக்கியமான விடயம். உண்மையிலேயே கோல் வரலாம், அல்லது ஃபேக்கான கோலாக கூட இருக்கலாம். 2 மில்லியன் தினார் ஒரு வெளிநாட்டவருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம். கல்ஃப் பேங்க், அதாவது நான் அந்த கூகுளில் இதோட ரேட்டிங்கை டைப் பண்ணி பார்த்தேன். இலங்கையினுடைய ரூபாயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 204 கோடியே 23,39,628 ரூபா இன்னே ரேட் பெறுமதிக்கு 204 கோடி. இந்தியாவுடைய பெறுமதியில் பார்த்திங்கன்னா 60 கோடியே 45,26,256 ரூபா. இந்தியாவுக்கு ஒரு 60 கோடி வருது, இலங்கைக்கு ஒரு 204 கோடி வருது. 2 மில்லியன் குவைத் தினார் இன்னைக்கு ஒரு வெளிநாட்டவர் கல்ஃப் பேங்க் டானா வின்னராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, அதே போல் அதில் முக்கியமான இன்னொரு விடயத்தை சொல்லியே ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வரக்கூடிய கோல் உண்மையிலேயே இந்த மாதிரி குவைத் நாட்டில் யாராவது அக்கௌண்ட் வச்சுருந்து அவங்களுக்கு உண்மையிலேயே உங்களுடைய வெற்றிக்கான கோலாக கூட இருக்கலாம். அதே போல் குவைத்தில் தொலைபேசிகளை குறிவைத்து வரும் மோசடி அழைப்புகள் அதிகரித்துள்ளது அப்படின்ற மாதிரி அரப் டைம்ஸில் இன்னொரு செய்தியையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தியினுடைய தொகுப்பையும் நான் ஃபுல்லாகவே வாசிக்கிறேன், என்னென்றதை கேளுங்க. அதே மாதிரி வின்னருடைய அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். சமீப நாட்களாக குவைத் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு வரும் சந்தேகத்துக்கிடமான சர்வதேச தொலைபேசி அழைப்புகள் அதிகரித்துள்ளன. இந்த அழைப்புகள் ஒரு திட்டமிட்ட உலகளாவிய இணைய வழி மோசடியின் ஒரு பகுதி என்பதை இது உறுதி செய்கிறது. பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவலின்படி இந்த அழைப்புகளில் பெரும்பாலும் ஒரு முறை ஒழித்துவிட்டு உடனடியாக துண்டிக்கப்படுகின்றன. இந்த உத்தி சர்வதேச அளவில் வங்கி மோசடி என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் ஒரு முறை ஒழித்துவிட்டு, அதாவது ஒரு ரிங் கோல் வர மாதிரி ஒரே ஒரு ரிங் தான் கோல் வரும், அதோட ரிங் கட் ஆகிரும். ஒரு முறை ஒழித்துவிட்டு துண்டித்து விடுவது என்பதாகும். மோசடிக்காரர்கள் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான எண்களை தானியங்கு அழைப்பு முறைகளை பயன்படுத்துகின்றனர். பாதிக்கப்பட்டவர் அழைப்புக்கு பதிலளிக்கும் போது அல்லது மீண்டும் அழைக்கும் போது அந்த அழைப்பு அதிக கட்டணம் வசூலிக்கும் சர்வதேச எண்களுக்கு திருப்பி விடப்படுகிறது. இந்த மோசடி பல வடிவங்களில் நிகழ்கிறது. குரல் செய்திகள் அல்லது தானியங்கி இடமாற்றங்கள் மூலம் அழைப்பவரை காத்திருக்க வைப்பது இதில் அடங்கும். இதன் விளைவாக அழைப்பவருக்கு தெரியாமலேயே நிமிடத்திற்கு பல தினார்களை எட்டும் அளவுக்கு மிக அதிகமான கட்டணங்கள் விதிக்கப்படுகின்றன. இந்த அழைப்புகளில் சில பாதிக்கப்பட்டவர்களின் குரலை பதிவு செய்வதன் நோக்கமாக கொண்டுள்ளன. இதன் மூலம் கட்டண சேவைகளுக்கு குரல் வழி ஒப்புதல் பெறுவது அல்லது போலி நிதி பரிவர்த்தனைகள் போன்ற பிற மோசடிகளில் அந்த குரலை பின்னர் பயன்படுத்தி கொள்ள முடியும். சில மோசடி நெட்வொர்க்குகள் பின்னர் அஞ்சல் அனுப்பல்கள், கணக்கு புதுப்பிப்புகள் அல்லது பிற தகவல்கள் தொடர்பானவை என்று கூறி போலி இணைப்புகளை கொண்ட குறுஞ்செய்திகளை அனுப்புகின்றனர். இந்த இணைப்பை கிளிக் செய்வது மூலமாக தொலைபேசி ஹேக்கிங் அல்லது தனிப்பட்ட தரவு திருட்டுக்கு வழிவகுக்கும். அண்டை நாடுகளில் உள்ள எண்களிலிருந்து வருவதாக தோன்றினாலும் அவை உண்மையில் பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள் மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் வருகின்றன என்று அந்த வட்டாரங்கள் வெளிப்படுத்தின. வெளிநாட்டு எண்களிலிருந்து வரும் அழைப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டாம் என்றும், குறிப்பாக அந்த பகுதிகளில் உள்ள உறவினர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் மக்களை வலியுறுத்தினர் அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று. வேறு நாடுகளில் இருந்து வரக்கூடிய கோல் மாதிரி உங்களுக்கு கோல் வரும். அதை நீங்கள் ஆன்சர் பண்ணியோ அல்லது உங்களுடைய குரல் அவங்க பதிவு செஞ்சு அதை குரலை வச்சு மறுபடியும் வேறு யாரையாவது மோசடிகளுக்கோ அல்லது உங்களுடைய குரல் மூலமாகவே வேறு யாரையாவது உங்களுடைய சொந்தக்காரர்களை ஏமாற்றுறதுக்கும் வழிவகுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒருவேளை கோல் என்னடா அது யார் அது கோல் அடிச்சிருக்கிறது அப்படின்னு திருப்பி நாம் டயல் பண்ணும்போது அது நம்மளுடைய சிம் கார்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை மொத்தமாக உருவிட்டு போயிடும். நாட்டுக்கு கோல் அடிக்கிறதுக்காக, மிஸ் கோல் அடிக்கிறதுக்காக நார்மல் கோலுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு தினாரை கூட அட்டையை போட்டுட்டு போயிடுவானுங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சில நேரங்களில் இந்த ஃபேக்கான கோல்கள் வாரது அவேர்னஸ் பண்ணுறதால உண்மையான கோல் வந்தாலும் சிலர் பயப்படுறாங்க. இன்றைக்கி 2 மில்லியன்
1 மில்லியன் குவைத்தி தினாரும் 2 பில்லியன் குவைத்தி தினாரும் ஒவ்வொருத்தரும் வின் பண்ணியிருக்கிறாங்க 2 பேர். அவங்களே கால் பண்ணும் போது கூட அவங்க கொஞ்சம் பதட்டத்திலே தான் அந்த கோலை பேசினாங்க. வீடியோ கடைசியில் இருக்கு பாருங்க. دانة الخليج ردت ورد معاها الأمل وصجلي قالوا مع دانا الأمل بمكانه. راح نعلن عن رابحين 2. رابح بنقول له 1000 مبروك، مو 1000 مبروك، بنقول له 1,000,000 مبروك لأنك راح تربح 1,000,000 دينار كويتي. أما الرابح الثاني رابح الجائزة الكبرى في سحوبات الدانا بتكون جائزته بقيمة 2,000,000 دينار كويتي. بنقول له مبروك أنت مليونير الدانا بحسابك 1,000,000 دينار كويتي. 1000 مبروك لمحمد جاسم بشير أحمد، أنت مليونير الدانا. So محمد, you have won 1 million KD with Gulf Bank in a Dana account. Seriously? Yes, seriously. Muhammad, it's not a $500,000 KD, 1 million KD. Wallah. So now you speak Arabic. Huh, Muhammad? So tell me, how do you feel right now? Alhamdulillah, alhamdulillah. Thank you so much for thank you so much. Thank you, Muhammad, and congratulations once again. I never thought this will happen for me because I have a couple of other banks, but I never expected. But I had hope in the Gulf Bank because of my father. He asked me to open in Dana because he had some hope in Gulf Bank. محمد فاز ب1,000,000 دينار كويتي، دكتور هني في الكويت في مستشفى الصباح. 1000 مبروك. Just tell me in one word, how do you feel? I feel blessed now. I feel very grateful and very thankful to the Gulf Bank for this a great opportunity. تعالى والله تين تببين، تعالى ما يصير ما عرفان. يباب يلا Thank you. مبروك. Thank you. كل عميل وفي ادخر فلوسه في بنك الخليج حساب الدانا للفرصة انه يغير حياته، والمثال بنعيشه اليوم. يا الوقت نعلن عن رابح 2,000,000 دينار كويتي. هذه الجائزة الكبرى في سحب الدانا، كلنا ناطرين. المليونير انك تربح 1,000,000 دينار كويتي رقم كبير، والخطط والأحلام كلها ممكن تتحقق. تخيل معاي إذا ربحت 2,000,000 دينار كويتي. بنتقل معاكم على أساس نعرف منو سعيد أو سعيدة الحظ لهذا اليوم، ومن خلال اتصال واحد بنقول مبروك أنت رابح 2,000,000 دينار كويتي. شاشة وراي وشركات تدقيق على يميني جاهزين ان احنا نسوي هذا السحب. بحسابك بيكون 2,000,000 دينار. 1000 مبروك لنادية، عطلة، سعد، السليماني، 2,000,000 دينار كويتي. 1000 مبروك. استاذة نادية، قاعد تشوفيني الحين بالتليفون باليوتيوب؟ هذا انا، قاعد تشوفيني؟ اقرب على الكاميرا، تشوفيني؟ استاذة نادية، انتي رابحة اكبر جائزة مصرفية بالعالم، ربحتي 2,000,000 دينار كويتي. الحمد لله على العفو والعافية، الحمد لله على الهداية، الحمد لله على العفو، الحمد لله على الصحة، الحمد لله على سلامة اخواني، الحمد لله على السلامة. أعلنا عن 272 رابح، ونبارك حق جميع عملائنا، وهما يعني نتمنى الحظ الأوفر لباقي عملائنا. طبعا السحوبات ما توقف معنا، وهالسنة يعني زدنا إجمالي قيمة جوائز الدانا لتصل إلى 3,500,000 دينار. حسب طبعا توجيهات بنك الكويت المركزي، أقر البنك المركزي أن الرابحين بمبالغ 50,000 دينار وأقل يستبعدون من السحوبات القادمة لمدة 90 يوم. أما الرابحين بمبالغ 50,000 وطالع لمدة سنة كاملة. نحب نبارك لكل الرابحين معانا بسحوبات حساب الدانا المؤجلة لعام 2025، وفي مقدمتهم رابح 2,000,000 دينار، وكذلك رابح 1,000,000 دينار. اليوم شهدنا فرحة، شهدنا يوم تغيرت فيه حياة 2، محمد بشير
أحمد ونادية عطلة السليماني. ألف مبروك مليونيرية الدانا.